சாந்தி. 11/7/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவராகி படிப்பிலேயே மூழ்கி இருங்கள். சதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் உங்களுடைய அதிர்ஷ்டம் மிகவும் உயர்ந்ததாகிவிடும். இந்த நேரமானது தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான நேரமாக இருக்கிறது. கேள்வி: உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டம் எது? அதன் ஆதாரத்தில் நீங்கள் முழு உலகத்தின் அதிர்ஷ்டத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள். பதில்: சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவது. இதுதான் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிர்ஷ்டமாகும். பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் முழு உலகத்தின் அதிர்ஷ்டத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வைரம் போன்று ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். சுயம் பகவான் என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக கற்பித்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு இருந்தது என்றால் அதிர்ஷ்டம் உருவாகி கொண்டே இருக்கும். முரளியின் பாடல்: நீங்கள் எதிர்கால உலகத்தின் அதிர்ஷ்டங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் 2 வார்த்தைகளை கேட்டீர்கள். கேட்கும் போதே உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் போதை ஏற வேண்டும். இது அழியாத போதை. இது இறங்கவே கூடாது. மனிதர்கள் யாராவது கோடீஸ்வரராக செல்வந்தராக இருந்தால், நான் பெரிய பணக்காரன், என்னிடம் நிறைய சொத்து இருக்கிறது என்று இரவும் பகலும் அவர்களுக்கு போதை இருக்கும். செல்வத்தின் போதைதான் ஏறுகிறது. எனவே தந்தை அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர். இது சோழி போன்ற அதிர்ஷ்டமா அல்லது வைரம் போன்ற அதிர்ஷ்டமா என்பதை நீங்கள் முடிவெடுக்க முடியும். எல்லையற்ற தந்தை முன்னால் அமர்ந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார். அதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அறிந்தும் இருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். இந்த தேகத்தில் வசிக்கக்கூடியதை ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. நமக்கு பரம்பிதா பரமாத்மா கிடைத்திருக்கிறார் என்ற அபிமானம் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. குழந்தைகள் தந்தையிடம் பிறப்பெடுப்பதினால் வாரிசாக ஆகிறார்கள். மனிதர்களின் அதிர்ஷ்டமும் பலவிதமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது எந்த அதிர்ஷ்டத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். செல்வத்திற்காகவும் சுகத்திற்காகவும் முயற்சி செய்கிறீர்கள். மனிதர்களும் முயற்சி செய்கிறார்கள். அதாவது ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, உலகாய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டத்துக்கு அவசியம் முயற்சி செய்வாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க அந்த பணத்தை தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. செல்வந்த மனிதருக்கு வியாதி வந்தால் நல்ல நல்ல டாக்டர்களின் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது. செல்வத்தினால் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது என்று நினைக்கிறார்கள். அதாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பணம் இருந்தது அப்படின்னா எந்த நோய் வந்தாலும் நம்ம நல்ல டாக்டர்கிட்ட காட்டலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. எனவே பணத்தின் விஷயம் இருக்கிறது தானே. ஆனால் நீங்கள் பெரிய வலிமையான அதிர்ஷ்டத்தை ஸ்ரீமத் படி உருவாக்கி கொள்கிறீர்கள். தந்தை மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் சுயம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவர் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். தாய் தந்தையின் வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். உலகத்தில் எத்தனை பணக்கார மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் எப்படி கிடைத்தது? முந்தைய பிறவியில் அப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இது கர்மத்தின் பலன் அல்லவா? எனவே கர்மத்தின் விளைவு தனித்துவம் வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் கடந்த கால கர்மத்தின் அனுசாரம்தான் அனுபவிக்கிறார்கள். அதாவது
நல்லதும் சரி, கெட்டதும் சரி, சுகமும் சரி, துக்கமும் சரி, எல்லாமே கடந்த கால கர்மத்தின் விளைவின் அனுசாரம்தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்றார். லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்திற்கு எஜமானர்கள் ஆனார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட கர்மத்தின் விளைவை யார் உருவாக்கினார்? எதனால் அவர்கள் உலகத்தின் எஜமானர்கள் ஆனார்கள்? நீங்கள் முழு சக்கரத்தையும் அறிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு இந்த புத்தி கிடைத்திருக்கிறது. மனிதர்களின் புத்தியில் இவை வருவதில்லை. அதாவது கோவிலுக்கு போவாங்க, கும்பிடுவாங்க, ஆனால் இவங்க மட்டும் இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்னன்றது சிந்திக்கிறதே இல்லை. உங்களுடைய அதிர்ஷ்டம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை பாருங்கள் என்று தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார். நான் உங்களுக்கு கற்பித்து உங்களை எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளாக ஆக்குகிறேன். இதை ஞானக்கடல் சிவபாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு லவ்லியாக இருக்கிறார், எவ்வளவு அன்பானவராக அழகானவராக இருக்கிறார். நீங்களும் லவ்லியான குழந்தைகள் என்று தந்தை கூறுகிறார். நிரந்தரமாக என்னை நினைவு செய்யும் பயிற்சி செய்யுங்கள். அப்போது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்று நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். செல்ல குழந்தைகளே, இப்போது நாடகம் முடிந்துவிட்டது. இதை ஆத்மாதான் கேட்கிறது. ஆமாம், பாபா சொல்வது சரியான விஷயம் என்பதை ஆத்மாதான் உணர்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சிலருக்கு நன்றாக தாரணை ஆகிறது, சிலர் மறந்து விடுகிறார்கள். இந்த மம்மா பாபாவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் லக்ஷ்மி நாராயணராக ஆகுவார்கள். நாமும் கூட எந்த அளவிற்கு நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு நிறைய சுகம் கிடைக்கும். எவ்வளவு பலமான வருமானம்! மனிதர்களுக்குள் எவ்வளவு மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. பெரிய மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். ரிஷி முனிவர்களை அவர்களை விட பெரியவர்கள் என்று நினைக்கிறார்கள். சாதுக்களின் முன்னால் சென்று சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார்கள். ஆனால் சாதுக்கள் அவர்களுக்கு முன்னால் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் தங்களை உயர்ந்தவர்கள், தூய்மையானவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என்னுடைய செல்லமான குழந்தைகளே, நான் குழந்தைகளுக்கு வணக்கம் கூறுகிறேன் என்று இந்த தந்தை கூறுகிறார். நீங்கள் என்னுடைய தலையின் கிரீடமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். யார் நிறைய பேருக்கு நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. நீங்கள் காட்சியில் சொர்க்கத்தில் தங்க வைர மாளிகைகளை பார்க்கிறீர்கள், தங்க சுரங்கங்களை பார்க்கிறீர்கள். அப்போது கொஞ்சம் எடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் சூக்ஷ்ம வதனத்தில் தங்கம் கிடைக்காது. தங்கம் வைகுண்டத்தில் இருக்கும். அதாவது அங்கே காட்சி மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணால் எப்படி நம்ம அடுத்த சாங் கேட்க முடியுமோ, அடுத்த சீன் பார்க்க முடியுமோ, அதுபோல் பாபா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்து அந்த சீன்ஸ் காட்டுவார். அவ்வளோதான். மற்றபடி அங்கே தங்கம் இருக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட அதிருஷ்டத்தை உருவாக்கும் தந்தையிடம் இருந்து முழு அதிருஷ்டத்தையும் அடைய வேண்டும். இதில் தவறு செய்யக்கூடாது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். ஒருவரிடம் மோகம் வையுங்கள். சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய உயர்ந்த அதிருஷ்டத்தை உருவாக்கி கொள்வதில் தவறு செய்யக்கூடாது. நல்ல முறையில் ஸ்ரீமத் படி நடந்து
படிப்பின் ஆதாரத்தில் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், பிராணேஸ்வர் தந்தையின் நினைவில் இருந்து அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும். அனைவருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும். யாரையும் துக்கமானவர்களாக ஆக்கக்கூடாது. வரதானம், எஜமான தன்மையின் நிலையில் நிலைத்திருந்து இயற்கை மூலமாக ஒத்துழைப்பின் மாலையை அணிந்து கொள்ளக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். இயற்கை தன்னுடைய எஜமானர்களை இப்பொழுதிலிருந்தே அழைத்து கொண்டிருக்கிறது. நாலா புறங்களிலும் இயற்கையின் தத்துவங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் எங்கு இயற்கையின் எஜமானர்களாகிய நீங்கள் இருப்பீர்களோ அங்கு இயற்கை அடிமையாகி சேவை செய்யும். நீங்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆனால் மட்டும் போதும். பிறகு இயற்கை ஒத்துழைப்பின் மாலையை அணிவிக்கும். எங்கே இயற்கையை வென்ற பிராமணர்களாகிய உங்களுடைய கால்கள் இருக்குமோ அங்கு எந்த நஷ்டமும் ஏற்பட முடியாது. புயல்கள் வரும், பூமி ஆடும். அங்கு வெளியில் ஈட்டி போல் இருக்கும், ஆனால் இங்கு ஒரு முள் அளவிற்கு தான் இருக்கும். அனைவரும் ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் ஆதரவு பெறுவதற்காக உங்களிடம் ஓடி வருவார்கள். ஸ்லோகன், அலௌகீக சுகம் அல்லது மனதின் சுவையை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் மன்மனாபவ என்ற நிலையில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் ஃபாலோ ஃபாதர் செய்கிறார்கள். அதாவது தந்தையை பின்பற்றுவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும் பணிவுத்தன்மை மற்றும் மகான் தன்மை இருக்கும். அதாவது சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. யார் தன்னை நிமித்தம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்குள் மகான் தன்மையும் கூடவே பணிவும் அவசியம் இருக்கும். ஒருவேளை பணிவுக்கு பதிலாக மகான் தன்மையும் மகான் தன்மைக்கு பதிலாக பணிவு அதிகமாக இருந்தது என்றாலும் வெற்றி மூர்த்தியாக ஆக முடியாது. ஓம் சாந்தி.